என் சத்துக்களுக்கு பூரா ஏபிசிடின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அதனால ஏபிசிடி உசந்ததுன்னு படிச்சுட்டு இருக்கிறான். ஒருத்தன் சமஸ்கிருதம் வேண்டாங்கிறான், ஒருத்தன் ஹிந்தி வேண்டாங்கிறான். இவன் வீட்டுல புள்ள தமிழே படிக்கிறது இல்ல. இது வேற. சீரியல்ல பார்த்தேன், சமஸ்கிருதம் இப்ப எதுக்கு கொண்டுட்டு வரேன்னு பேசிட்டு இருக்கான். இங்க உயிர் சத்து உடல் சத்துக்கு வித்தியாசம் தெரியாது. ஆக அந்த உயிர் சத்துக்கு பேரு தான் பிராணா. உயிர் சத்துக்கு சமஸ்கிருதத்துல என்ன பேரு? பிராணா அப்படின்னு பேரு. ஆக அந்த பிராணனை உண்ணும் முறை எப்படி? சோத்தை பார்த்துக்கிட்டு கவனத்தை ஒருநிலைப்படுத்தணும்னா அந்த சாப்பாட்டுக்குரிய பிராணன் வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கும். அள்ளி உள்ள போட்டா அந்த பிராணன் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிராணமய கோஷம் இருக்கு, அது இங்க இருக்கு. அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆக கவனமா சோத்தை பார்த்துட்டு சாப்பிடு. நீ இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆரோக்கியத்துக்கு இது போதுமா? ஆக சோத்தை பார்த்துட்டு சாப்பிடு. டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? பேசுவோமா? பேசுவோம். சாப்பிடும் போது டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டோம்னா இந்த செய்திகள் அல்லது சீரியல், இது நம்ம ஏற்கனவே பார்த்த ரெக்கார்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கறது, இதெல்லாம் பதிவு பண்ற வேலையை மூளை செஞ்சுக்கிட்டு இருக்கும். சாப்பிடும் பொழுது மூளையில இருந்து ஆர்டர் வரணும். என்ன ஆர்டர் வரணும்? ஜீரணம் பண்றது என்னென்ன சத்து வருது, கண்ணு வந்து ஸ்கேன் பண்ணும். அப்புறம் மூளைக்கு தகவல் போகும். மூளை என்ன பண்ணும்? என்னென்ன சத்து உள்ள போகுது, என்னென்ன டேஸ்ட் உள்ள போகுது, என்னென்ன கலர்ல போகுது, இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இதுக்கு என்னென்ன இதை ஜீரணம் பண்றது, ஜீரணம் பண்ணி இதுல உள்ள சத்துக்களை அப்சர்வ் பண்றதுக்கு ஜீரணத்துக்கு என்னென்ன ஹார்மோன் சுரக்கணும், என்னென்ன என்சைம் சுரக்கணுங்கிறத மனசு முடிவு பண்ணும். இங்க கட்டளை போடும், நரம்பு அதை இயக்க ஆரம்பிக்கும். இது சாப்பிடும்போது சோத்தை பார்த்து சாப்பிட்றவனுக்கு இதெல்லாம் நடக்கும். டிவி சீரியலை பார்த்து சாப்பிட்றவனுக்கு வெட்டிநாயை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க கவனம் அங்க போச்சு அப்படின்னா இந்த ஜீரணத்துக்காக சுரக்க வேண்டிய ஹார்மோன் என்சைம்ஸ் சுரப்பதில் குறைபாடு ஏற்படும் பொழுது ஜீரணத்திலே தரம் குறையும். ஜீரணத்திலே தரம் குறைஞ்சதுன்னா தரமான ஜீரணம் நடக்காது. புரிகிறதா? ஆக தரமான ஜீரணம் நடக்கல அப்படின்னா சிஸ்டம் சரியா செயல்படாது, சத்து கிடைக்காது. சத்து கிடைக்கலன்னா சிஸ்டம் ஒழுங்கா செயல்படாது. இப்ப சொல்லுங்க, சோத்தை பார்த்துட்டு சாப்பிடணுமா, புஸ்தகம் படிச்சுட்டு சாப்பிடணுமா, டிவி பார்த்துட்டு சாப்பிடணுமா, சீரியல் பார்த்து சாப்பிடணுமா, வெட்டிநாயை பேசிட்டு சாப்பிடணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கிராமத்துல சொல்லுவாங்க, சாப்பிடும் போது ஒழுங்கா சோத்தை பார்த்து சாப்பிடுறா, பக்கத்துல உள்ள பிளேட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஓ சோத்தை பார்த்து சாப்பிடுறா அப்படிம்பாரு எங்க அப்பா. பள்ளிக்கூடம் போல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், படிக்காத மேதைகள். என்ன பொறுத்த மட்டும் எங்க அப்பா மகான் தான். இங்க படிச்சவங்களுக்கு தான் சாப்பிட தெரியாது, படிக்காதவங்களுக்கு சாப்பிட தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு சம்பாதிக்க தான் தெரிஞ்சிருக்கு. எங்க அப்பனுக்கு உயிர் சத்தை சம்பாதிப்பது எப்படி, உடல் சத்தை சம்பாதிப்பது எப்படி தெரிஞ்சிருக்கு. துட்டு தான் சம்பாதிக்க தெரியல, ஏழ்மையிலேயே காலத்தை தள்ளி போயிட்டார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி செலவு வைக்கிறேன், 10 குரலை வைக்க மாட்டேங்கிறேன் பள்ளிக்கூடத்துல, அப்புறம் எங்கிட்ட இது பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. வீட்டுல நீங்க சொல்லி கொடுங்க சாப்பிடுறதுக்கு எப்படின்னு. பிள்ளைங்க நல்லா இருக்கும், பள்ளிக்கூடத்துல போய் சம்பாதிக்கிறதுக்கு போய் படிச்சுக்கிட்டு போட்டோம். சரியா? ஆமா, வீட்டுல சாப்பிடுறதுக்கு சோத்தை பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சண்பு தண்ணி குடிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுங்க. ஆரோக்கியமா இருக்காங்க பிள்ளைங்க. சரியா? சரியா இல்லையா? அது ஆக சாப்பிடும் பொழுது சமணம் போட்டு சாப்பிடணும், தண்ணி உறிஞ்சி குடிச்சிட்டு சாப்பிடணும், தனியை குடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது, சோத்தை பார்த்து சாப்பிடணும், டிவியை பார்த்து சாப்பிடக்கூடாது, பேசாம சாப்பிடணும், மூடிட்டு மென்னு சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஓகே. சாமி கும்பிட்டு சாப்பிடணும்டா, தண்ணி நீர் உடம்பு சாமி கும்பிட வேணாமா? சாமி கும்பிடணும். ஏன் பார்த்துருவோமா? சாப்பாட்டுல உயிர் சத்து உடல் சத்து 2 பார்த்தோமா? ஆமா, பார்த்தோம்ல. அப்ப சாப்பாட்டு உணவுப் பொருளுக்கும் உயிர் இருக்கு, உயிர் சத்தும் இருக்கு, உடல் சத்தும் இருக்கு அப்படின்னா அதுக்கும் உயிர் இருந்திருக்கும், உடல் இருந்திருக்கும். சரிதானே? சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. அதுக்கும் உயிர் இருக்கிறனாலதான் வளருது அப்படின்னு, படருது, அப்படி விளையுது சொல்றாங்க. அப்ப அதுக்கும் உயிர் இருந்திருக்கும். உயிர் சத்து இருக்கு அப்படின்னா சமையல் கூடம் ஒரு கொலைக்களம். சமையல் கூடம் ஒரு கொலைக்களம். அங்கே கொலை செய்பவர்கள் எல்லாம் கொலைகாரிகள் அல்லது கொலைகாரர்கள்.
என்ன சேச்சே, நான் உங்களை அப்படி சொல்லுவேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்ல கோச்சுக்காய். ஏன் சொல்லப்படாதா? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஏன்? சமையல் கூடத்துல என்ன நடக்குது? அடிதடி தான் நடக்குது. காய்கறிகளை நறுக்கிறீங்களா, முருங்கைக்காயை வெட்டுறீங்களா, தேங்காயை உடைக்கிறீங்களா, அப்புறம் தீ வச்சு கொளுத்துறீங்களா? இங்க எங்க இதமான செயல் நடக்குது? அன்பான செயல் எங்க நடக்குது? அங்க கொலை தானே நடக்குது, அடிதடி தானே நடக்குது. ஏன் கொலைக்களம்னு சொல்லக்கூடாது? நீங்களும் அப்பப்ப பாத்திரத்தை எல்லாம் போட்டு டம்மு டும்மு டம்மு டும்னு வெறுக்கிறீங்கல்ல? யார் மேலேயே இருக்கிற ஆத்திரத்தை வச்சு அடுப்பகல்ல காட்டுறீங்களா இல்லையா? எங்க யாராவது சத்தம் போடாம சமையல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். செம்பு விழுகும், அது எங்க விழுந்துச்சு? சத்தம் கேட்குதா இல்லையா? ஒரு சில வீடுகள் நான் பார்த்துருக்கிறேன்ல, நம்ம வீட்லயும் நடக்குது இல்லைங்க. அப்புறம் என்னங்க கொலைக்களம்? ஏன்னா இங்கே காய்கறிகள் நறுக்கப்படுகிறது, வெட்டப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, துருவப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, அரைக்கப்படுகிறது, கொதிக்க வைக்கப்படுகிறது, எண்ணெய் சட்டில போட்டு அப்பளத்தை முக்கி முக்கி எடுக்கப்படுகிறது. இது என்ன கர்ண கொடூரமான வேலை தானே? இது கொலை தொழில். அப்படின்னா அதை செய்யறவங்க யாரு? விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கெல்லாம் பக்குவம் செய்பவர்கள் அர்த்தம். சமையல் என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்தல் அர்த்தம். சமைச்சாச்சுன்னு என்ன அர்த்தம்? பக்குவம் ஆக்கியாச்சுன்னு அர்த்தம். அப்ப அதை செய்யறவங்க யாரு? பக்குவமானவர்கள் அர்த்தம். சரியா? ஓகே. ஆக அங்கே கொலை செய்யப்படும். கொலை செஞ்சா கொன்னா பாவம் தின்னா தீரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கொன்னா பாவம் தின்னா தீராது, கொன்ற பாவம் தின்னே தீரும் சொல்லுவாங்க. ஆக அங்க கொலை செய்யும் பொழுது, அந்த காலத்துல சமையல் பண்ணும் போது நான் கேள்விப்பட்டேன், எங்க வீட்டுல அப்படி யாரும் சமைச்ச மாதிரி தெரியல, இப்ப சமைக்கிறாங்க. எங்களுக்கு ஐயா வருவார், பெரியவர், அவர் சொல்லுவார், குளிச்சுட்டு சமைக்க சொல்லு அப்படின்னு பாரு. முடிஞ்சா சாமி பேரை சொல்லிட்டு சமைக்க சொல்லு, முடியலையா விட சொல்லு, நீங்க சாப்பிடும் போதாவது சாமியை கும்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வயசு ரொம்ப பெருசு, அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், அதுக்கு உங்களுக்கு தேவையும் இல்லை. உங்ககிட்ட அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அனுமதியும் இல்லை, அவர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். பெரிய வயசு, 100 தாண்டும். நான் சொன்னா நீங்க அப்புறம் சந்தேகப்படுவீங்க, எனக்கு எதுக்கு இல்லைங்க. அவர் எப்ப சொல்ல சொல்றாரு நான் அப்ப சொல்லிக்கிறேன். அவர் தான் இப்ப சொல்லுவார். சமையல் பண்ணும் பொழுது பகவான் நாமத்தை, அதாவது குளிச்சு வச்சு சமையல் பண்ணணுமாமா. சமையல் பண்ணும் பொழுது மந்திரம் சொல்லிக்கிட்டு அல்லது பகவான் நாமத்தை சொல்லிட்டே சமைக்கணுமாமா. ஏன் தெரியுமா? கொலை பண்ணியிருக்காங்களோ இல்லையோ? அப்ப கொலை பண்ணிட்டு மந்திரம் சொல்லிட்டா சரியாயிருமான்னு கேட்குறீங்களா? பத்தியா அவன் புத்தி எங்க போகுதுன்னு பத்தியா? தெரியும், நான் நினைச்சேன் நீ நினைப்பேன், யோசிச்சு நினைப்பேன், உனக்கு இந்த மாதிரி புத்தி வேற மாதிரிலாம் போகும், தெரியும் தெரியும் தெரியும். அப்படி இல்லை. இப்ப கருணை கொலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாமா, இங்கேயும் கருணை கொலை தான். மனம் இந்த அடிதடிகள் இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி இறைவன் நாமத்துல மனம் லயிச்சு சமையல் பண்ணும் பொழுது இந்த அடிதடிகள், இந்த உடைக்கிறது, அறுக்கிறது, கறுக்கிறது, வைக்கிறதெல்லாம் மனதுல பதியாம மனம் இலகுவாக இருந்து கொண்டே சமையல் நடக்குமாமா. அதுக்காக அப்படி சொல்றதாமா. புரியுதா? ஆக இப்ப இருக்கிற அவசர காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்பெல்லாம் பெண்கள் ரக்க கட்டி பறக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஒரே நேரத்துல டபுள் ஒர்க். அப்படி குக்கரை ஆன் பண்ணிட்டாங்கன்னா போதும், குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இடையில அது விசில் அடிச்சு கூப்பிடுற வரைக்கும் குழந்தைய குளிப்பாட்டி ரெடி பண்ணிப்பாங்க. ஒரே நேரத்தில் 2 வேலை பார்ப்பாங்க. அந்த காலத்துல சமைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் டபுள் ஒர்க்கு. எவ்வளவு ஒர்க் பாருங்க, எவ்வளவு திறமைங்க, ஒரே நேரத்தில் 2 வேலை பார்த்துக்கிறோம். அதனால அவங்களுக்கு அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு சமையல் ரூம்ல இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. போகட்டும், சாப்பிடல, உனக்கு என்ன வேலை? சாப்பிடும் போது கொலை செய்யப்பட்டது தானே. அந்த காலத்துல இந்த சுண்ணாம்பு காலவாயில நீத்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க அடுப்புல குக்கரை வச்சு கொதிச்சு தானே வைக்கிறாங்க, அதெல்லாம் பாவம் தானே. அப்போ அந்த சாப்பாட்டுல தோஷம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. தோஷத்தை நீக்கிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னா, கையில தண்ணியை விட்டு 3 நேரம் 3 முறை பகவான் நாமத்தை சொல்ல.
என்ன நாமம் சொல்லலாம்? சிவார்ப்பணம். தண்ணி ஊற்றி உறிஞ்சு குடிச்சோம் இல்லையா, அப்போ சிவார்ப்பணம்னு 3 தடவை சொல்லிட்டு சாப்பிடலாமா? எனக்கு சிவசாமி பிடிக்காதுன்னு ஒருத்தன், நாங்கெல்லாம் வேற, ஓகே. கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. கிருஷ்ணசாமி எனக்கு பிடிக்காது, ஓகே. பிரம்மார்ப்போ, நாங்க இந்த சாமியை கும்பிட மாட்டோம் ஐயா. ஓ அவனா நீ? அப்ப நீ ஒண்ணு இயேசுவே அர்ப்பணம், அல்லாவே அர்ப்பணம்னு பகவான் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடப்பா. நீ பகவான் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடு. எல்லா தெய்வமுக்கும் வல்லமை உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் வல்லமை உண்டு. ஆமா, எந்த சாமியும் மட்டம் கிடையாது, எல்லா சாமியும் உயர்வானவங்க தான். என்ன இந்த சாமி கும்பிடுறவங்க அந்த சாமியை கும்பிடுறவங்கள மட்டமா நினைக்கிறாங்க, அந்த சாமி கும்பிடுறவங்க இந்த சாமி கும்பிடுறவங்கள மட்டமா நினைக்கிறாங்க. இது பேதமை, உன்னுடைய அறியாமை, அது உன்னோட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். பகவான் நாமத்தை சொல்லு, அன்னத்தில் உள்ள தோஷம் நீங்குதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்க ஆத்தா அன்னபூரணி சொல்றா, ஒரு முறை பகவான் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடட்டும், அவனுக்கு அன்னத்தில் இருக்கக்கூடிய அன்ன ரசமாகிய பிராணனெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவ உத்தரவாதம் கொடுக்கிறான். அதுல உள்ள தோஷத்தை நீக்கிட்டு கொடுக்கிறேங்கிறான் சொல்றான். எவரொருவர் அன்னத்தை உண்ணும் பொழுது எண்ணத்தை வேறொரு இடத்தில் வைத்துக் கொண்டு அன்னத்தை உண்கிறார்களோ அவர்களுக்கு அன்னத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்ன ரசமாகிய பிராணனை நான் நல்க மாட்டேன். எவரொருவர் அன்னத்தை உண்ணும் பொழுது எண்ணத்தை அன்னத்தின் மீது வைத்துக் கொண்டு அன்னத்தை உண்கிறார்களோ அவர்களுக்கு அன்னத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்ன ரசமாகிய பிராணனை நல்குவேன், தயங்காமல் நல்குவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. நாம என்னைக்காவது அப்படி ஒரு வேலை சாப்பிட்டு இருப்போமாயா? அதனாலதான் அந்த கோயில்ல பொங்கச்சோரெல்லாம் கொடுத்தா கொஞ்சமா வாங்கி சாப்பிடுவான். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரமாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாமே தான். தட்டு நிறைய போட்டு அவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுறது கஷ்டமாமா. ஆக சாப்பிடும் பொழுது அன்னத்தை உண்ணுவதற்கு முன்பாக ஒரு வழிபாடு நடத்த வேண்டும். பகவான் நாமத்தை சொல்லணும். சுலோகம் தெரிஞ்சா சுலோகம் சொல்லலாம். எனக்கு 1-2 சுலோகம் தெரியும், நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்கிறது புரியுது. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் இந்த அன்னம் எப்படி ஜீரணிக்கப்படுகிறதுக்காக 15வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தில் சொல்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணீனாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானா சமாயுக்தா பசாம் அன்னம் சதுர்விதம் அப்படின்னு சொல்றார். இன்னொரு ஸ்லோகம். அன்னபூர்ணே சதா பூரணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாம் தேகி ச பார்வதி அப்படி. அன்னபூர்ணி, அன்னம் பூரணத்துவம் கொண்டது. அந்த அன்னத்தை உண்ணும் பொழுது அன்னத்தின் மீது கவனத்தை வைப்பவர்கள் எல்லாம் பார்வதி தேவியாகிய அந்த அன்னபூர்ணியை நினைத்துக் கொண்டு உண்பதாக அர்த்தமாம். அப்படி பூரணத்துவம் உடைய இறையை நினைத்து உண்பார்களே ஆனால் அவர்களுக்கு எல்லா வல்லமையும் கிட்டும். ஒண்ணும் இல்லைங்க. இன்னொரு சொல்லம் சொல்லுவேன். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாபுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதையும் சொல்லலாம். ஆக ஸ்லோகம் சொல்லிட்டு சாப்பிடணும். ஸ்லோகம் தெரியாது, கவலைப்படாதீங்க. சிவார்ப்பணம் 5க்கு 2 பழுதில்லைம்பாங்க. 5க்கு 2 பழுதில்லைம்பாங்க. 5க்கு 2 சிவாய நமக சொல்ல தெரியல, சிவான்னு சொன்னாலே போதும் அப்படிம்பாங்க. சிவார்ப்பணம்னு சொல்லுங்க, கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுங்க, பிரம்மார்ப்பணம் சொல்லுங்க, இயேசுவே அர்ப்பணம்னு சொல்லுங்க, அல்லாவே அர்ப்பணம்னு சொல்லுங்க. சொல்லிட்டு சாப்பிடுங்க, பகவானை நினைச்சிட்டு சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா? நமக்கு முன்னாடி தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாட்டை கொடுக்கிறதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது தெரியுமா? அத்தனை பேர் யாராருன்னு தெரிஞ்சுட்டு என்னைக்காவது சாப்பிட்டுருக்கோமா நாம? இல்ல. அதற்கு நன்றி காட்டுதல் வேண்டுமல்லவா? சாப்பாடு தட்டுல வர்றதுக்கு முன்னாடி அம்மா வேலை செஞ்சிருக்கிறா. அம்மா கைக்கு அரிசி வர்றதுக்கு முன்னாடி அப்பா வேலை செஞ்சிருக்கிறாரு. சம்பளம் உழைச்சு சம்பளம் வாங்கியிருக்கிறாரா? அவருடைய உழைப்பு இருந்திருக்கு. அவர் உழைப்புக்கு முன்னாடி அரிசி கடைக்காரன் வேலை செஞ்சிருக்கிறான். அரிசி கடைக்காரன் உழைப்புக்கு முன்னாடி அதை மொத்தமா வாங்கணும், குவிண்டால் கணக்கில் வாங்கணும், அவன் வேலை செஞ்சிருக்கிறான்.
அவன் வாங்குறதுக்கு முன்னாடி உழவன் வேலை செஞ்சிருக்கிறான், முளைக்கிறதுக்கு முன்னாடி மாடு வேலை செஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி மழை வேலை செஞ்சிருக்கு, இத்தனையும் பூத்து கொடுக்கிற பூமி வேலை செஞ்சிருக்கு. எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. இத்தனை பேத்துக்கு நன்றி செலுத்துறதுக்கு உன்னால முடியுமா? முடியாது. அதனால நீ பகவான் நாமத்தை சொல்லு. அத்தனை பேர் உழைப்புக்கும் நன்றி பாராட்டுதலாக இந்த உணவில் உள்ள தோஷம் நீங்கிவிடும். இப்பொழுது இது உனக்கான ஆகாரம். இதுவரை மற்றவருடைய உழைப்பு இதில் இருந்தது. இப்பொழுது நீ நன்றி பாராட்டி விட்டியானால் அதனுடைய உழைப்பு அவர்களுக்கு சூட்சுமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டுவிடும். நீ இது உனக்காக உள்ள உணவு, இதை நீ உண்பாயே ஆனால், கவனமாக உண்பாயே ஆனால் பூரணத்துவம் உன்னை சேர்ந்தது. உனக்கு முழுமையாக தோஷம் நீக்கப்பட்டு எல்லா சத்துக்களும் அதில் உள்ள உயிர் சத்தும் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு பல பேர் வீட்டுகளை சாப்பிட்டோம்னா வயிறு நிறையும். ஆனா சாப்பிட்டு முடிச்சோட தெம்பு வருமானா வராது, தூக்கம் தான் வரும். ஏன் தெம்பு வரல? இவன் கவனமா சாப்பிடலன்னு அர்த்தம். ஏன்னா உடல் சத்து கிடைக்கும், வாயும் வயிறும் ஜீரணித்து விடும். கவனம் இல்லாமல் நன்றி பாராட்டுதல் இல்லாமல் உண்பானே ஆனால் அவனுக்கு அந்த உயிர் சத்து கிடைச்சிருக்காது. உயிர் சத்து இல்லாமல் உடம்பு இயக்கம் பெறாது, சோர்வுக்கு அழைத்து செல்லும். ஆகவே நன்றி பாராட்டுதலுக்காக இறைவனுக்கு ஒரு வழிபாடு, ஒரு பிரேயர், பகவான் நாமத்தை 3 முறை சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா உயிர் சத்து கிடைக்கும். அதன் பின்பு உணவை பார்த்து நீ சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டு முடிச்ச உனக்கு தெம்பு கிடைக்கும், உடல் சத்து கிடைக்கும். ஐயா, உடலை இயக்க உயிர் சத்து கிடைச்சாதான் என்னை சுறுசுறுப்பா இயக்க முடியும். அதுக்காக சொல்றியா? என்ன சாமி கும்பிட்டு சாப்பிடணும், புரிஞ்சுதா? ஓகே. ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுல சிந்தாம சாப்பிடணும். அதை விட முக்கியம். நான் போன டிவில சொல்லல, இதை இப்ப சொல்லிடுறேன். எனக்கு எழுதி வச்செல்லாம் பழக்கம் இல்லை, தோன்றத சொல்றதா எனக்கு பழக்கம். ஏன் சிந்தாம சாப்பிடணும்? சில பேர் சோத்தை வீட்டுல சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 10 பருக்கு அதுல கிடக்கும். மகாபாவம் மகாபாவம் மகாபாவம். அந்த 10 பருக்கு உன்னை ஜபிக்கும், ஜபிக்காது, சபிக்கும். ஏன்? நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிற? மோட்சம் அப்படின்னு சொல்ல தெரியாம என்ன வேண்டிப்பான்? கைகால் சுகம். கைகால் சுகம்னா என்ன? உயிர் சத்து நல்லா மேலோங்கி இருந்ததுன்னா கைகால் சுகம் கிடைக்கும். அந்த உயிர் சத்து மேலோங்கிறதுக்கு பேரு, மேலோங்கி இருக்குன்னா அது மோட்சம் கிடைக்கும். உயிர் சத்து நாசமடையாம யார் சேர்த்துக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும். நற்கதிக்கு பேர் சொர்க்கம் அல்லது மோட்சம் அப்படின்னு பேரு. ஏயா நீ கடவுள்கிட்ட மோட்சம் வேணும்னு கேட்ப, இந்த இதுக்குள்ள உயிர் சத்து இருக்குன்னு பார்த்தோமா? இது முளைக்கும் போது பிறந்ததாக அர்த்தம், வளரும் போது வளர்ந்ததாக அர்த்தம், அறுவடையின் போது முதுமை அடைந்ததாக அர்த்தம். நம்ம தட்டுக்கு சோறா நிக்கும் போது வயசாகி இருக்குன்னு அர்த்தம். இப்ப அது மோட்சத்தை கேட்குமா? கேட்காதா? அதோட மோட்சம் என்ன தெரியுமோ? பகவானாகிய நம்ம அது பகவான நினைக்கிறியா? நம்ம தட்டுக்கு வந்த சோறை சிந்தாம சாப்பிட்டு சத்து சக்கையை பிரிக்குதுன்னா சத்து மண்ணுக்கு போயிடும், சக்கை மண்ணுக்கு போயிடும், சத்து நம்ம உடம்போட கலந்துரும் இல்லையா? அதுக்கு இறை நாம் தாயா. நாம அதை ஒழுங்கா எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்தோம்னா, நாம அதுக்கு மோட்சத்தை கொடுத்தோம்னா, சிந்தாம சிதறாம சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும்யா. ஆமையா. ஆகையினால சாப்பாடு சிந்தாம சாப்பிடணும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். வேண்டியது வயிற்றுக்கு சாப்பிடலாம், குற்றம் இல்லை. ஆனா ஓவரா வாங்கி அன்லோடு பண்ணினா கேடு. மிச்சம் வச்சுட்டு ஏனாதானோ எடுத்து கீழே கொட்டுனா கேடு, தப்பு, பாவம். செய்யக்கூடாது. சிந்தாம சாப்பிடணும். சரியா? எனக்கு ஒரு நண்பர் அவர் சாப்பிடும் போது ஒரு பருக்க கூட அதை வச்சிருக்க மாட்டார். ஏன் இப்படி பண்றீங்க? அடே, ஒவ்வொருத்தரும் 10 பருக்க விட்டா எத்தனை கோடி மக்கள் இருக்கான், அத்தனை பேர் 10 பருக்க மிச்ச விட்டானா எவ்வளவு நாசம் போகணும் உணவு தானியம் அப்படின்னு சொல்லுவார். வேண்டியதை வாங்கி வயிற்றுக்கு சாப்பிடலாம்ப்பா, ஆனா இப்படி சிந்தக்கூடாது, மிச்சம் வைக்க கூடாதுப்பா. அது கொஞ்சம் தானே எடுத்து போடக்கூடாது. ஹோட்டலுக்கு போறோம், லோடு வைக்கிறாங்க, அது நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணத்துக்கு போறோம், டிசைனா கலர் கலரா வைக்கிறாங்க, கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிட நீ கத்துக்கொடு. அங்க போனாலும் இவன் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறோம் பிள்ளைலாம். அப்பதான் நீ நல்லா இருப்ப, உனக்கு புண்ணியம், பிள்ளைக்கும் புண்ணியம். இதை கத்து கொடுத்தா அவன் புண்ணியம், வாழ்நாள் பூரா அவன் புள்ள ஆரோக்கியமா இருக்கும். உன்னையும் எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆகையினால நீ அதுக்கு மோட்சத்தை கொடு, உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அவன் வேலை பார்ப்பான். நீ இங்க அப்படி அப்படி இப்படி இருந்தீன்னா அங்க அப்படி அப்படி அப்படியே இருக்கும். சரியா? மனுஷனுக்கு மூப்பு வரலாம், பிணி வரக்கூடாது. பிணி வருதுன்னா நீ அன்னத்துல மரியாதை வைக்கல, அதுக்கு பிரே பண்ணல,
சும்மா ஆடு மாடு மாதிரி ப்ரே பண்ணாம சாப்பிட்றேன்னு அர்த்தம். ப்ரே பண்ணிட்டு சாப்பிடணும். ஓகேவா? 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 சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாமா? சரி, இப்படி சாப்பிட்டோமானால் எப்படி சாப்பிடணும்? சமணம் போட்டு சாப்பிடணும். நீர் உலாவிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடணும். மென்னு சாப்பிடணும். சோத்த பார்த்து சாப்பிடணும். பேசாம சாப்பிடணும். டிவி பார்க்காம சாப்பிடணும். இப்படி எல்லாம் சாப்பிட்டோம்னா இதுக்கு பேரு நல்லா சாப்பிட்டோம்னு அர்த்தம். சில பேர் நல்லா சாப்பிடுறத எப்படி நினைக்கிறான்? 2-3 தடவை சாப்பிட்டா நல்லா சாப்பிடுறதுன்னு நினைக்கிறான். இந்த புதுசா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பார். மாமியார் கவனிப்பாங்க, ஏண்டி மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்டாரா அப்படின்னு. அவர் 3 தடவை வாங்கி சாப்பிட்டாருமா. அதுக்கு பேரு நிறைய சாப்பிட்டாருன்னு அர்த்தம். நல்லா சாப்பிடுறதுக்கும் நிறைய சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் தெரியல பத்தியா? எவர் ஒருத்தர் அன்பு பூண்டு இருக்கிறார்களோ அவர் சாப்பிடும் பொழுது கவனமாக நிதானமாக சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிடுவார்னு அர்த்தம். 3 தட்டு சாப்பிடுறதுக்கு பேரு நல்லா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பேரு நிறைய சாப்பிடுறாருன்னு அர்த்தம். புரியுதா? நல்லா சாப்பிடுறது என்ன? இந்த இப்ப நம்ம பேசணும் இல்லையா, நாம பேசின ஐட்டங்கள் அடங்கி இருந்தது அப்படின்னா நல்லா சாப்பிடுறான்னு அர்த்தம். இந்த நல்லா சாப்பிட்டோம்னா இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், அற்றால் அளவு அறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. இந்த இன்ஜின், இந்த சிஸ்டம் நீண்ட காலத்துக்கு நல்லா இயங்குமாமா. புரிஞ்சுதா? சரி, அப்புறம் சாப்பாட்டுல எவ்வளவு சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப சொன்ன இல்லையா, ஜிலேபி அதுதான் கணக்கு, அவ்வளவுதான் சாப்பிடணும். ஒரு திருப்தி ஏற்படுத்தி அதோட நிப்பாட்டிக்கணும். இன்னும் சில பேரு ஒரு கொள்கை வச்சிருக்கிறான், கொஞ்சம் அமைய கொஞ்சம் அதிக பிரசித்தனமா பேசணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கையா, இங்கிலீஷ்ல எல்லாம் ஹீ சி இட்டுன்னு தானே சொல்றான், அதெல்லாம் சகிச்சுக்கிறீங்களே. ஆமா, நம்ம கடவுளையே முருகன் வந்தான் போனான்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எல்லாம் அதெல்லாம் சகஜமாயி போச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சமைத்த உணவை சமைக்காத உணவுடன் சாப்பிடப்படாது. பெரிய புத்திசாலி கண்டுபிடிச்சிட்டார். எதிரா சமைச்சது எதிரா சமைக்காது. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், 2 வாழைப்பழத்தை வைக்கிறாங்க, 2 ஸ்வீட்டை வைக்கிறாங்க. வாழைப்பழம் சமைக்காததாமா. இது எப்படி இருக்கு? ஸ்வீட்டு, சாப்பாடு, சாம்பார், ரசம் இதெல்லாம் சமைச்சதாமா, அது சமைக்காததாமா. இவர் கண்டுபிடிச்சிட்டார், பெரிய சயின்டிஸ்ட். பைத்தியக்கார உலகம். நான் லூசு மாதிரி தெரியணும், இன்னும் நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு. கவனி, சமையல்னா என்ன தெரியுமா? பக்குவப்படுத்துதல் அர்த்தம். காய்னா என்ன தெரியுமா? பக்குவம் ஆகாததுன்னு அர்த்தம். பிஞ்சுனா என்ன தெரியுமா? பக்குவம் ஆகாதுன்னு அர்த்தம். பழம்னா என்ன அர்த்தம்? பக்குவமானதுன்னு அர்த்தம். புரியுதுல? அது அது பக்குவமான ஒன்றை நாம பக்குவப்படுத்தல, அவ்வளவுதான், அது பக்குவமாயிடுச்சு. பக்குவமான ஒன்றை அம்மாவால் பக்குவமாப்பட்ட உணவோட ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம், சாப்பிடணும். சரியா? எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் பார்க்கலாமா? பார்க்கலாம். திருவள்ளுவர் சொல்றாரு, அவர் சொல்லிட்டே இருப்பார், 10 குறத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். தீ அளவு அன்றி தெரியா பெரிது உண்ணி நோய் அளவின்றி படுங்கிறார். தீயோட அளவை எப்படி தெரியுதுன்னு அப்புறம் ஜிலேபி சாப்பிடுறதுலாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப உதாரணம் பாருங்க, இட்லி. இப்ப நம்ம காலையில ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு விருந்துக்கு போயிருக்கிறோம், அங்க இட்லி வைக்கிறாங்க, ஒரு தோசை வைக்கிறாங்க, 2 பழத்தையும் வைக்கிறாங்க. நம்ம இட்லி தோசையெல்லாம் சாப்பிடுறோம். எது வரைக்கும் சாப்பிடுவோம்? திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோமா? திருப்தி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இறைப்பையில தீயோட அளவு அவ்வளவுதான் அது காட்டி கொடுக்குது. சரிதானே? இவ்வளவுதான் ஜீரணம் பண்ண வேணும். இறைப்பை உங்கள்ட்ட சொல்லுது, உணர்வு பூர்வமா சொல்லுது. அது அப்படித்தான் பேசும், என் கூட அப்படிதான் பேசும். இதுக்கப்புறம் வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது எக்ஸஸ் தானே. இங்கதான் தவறு நடக்கு. முதல்ல பழத்தை சாப்பிடும். இப்போ நீ டிபன் சாப்பிட்டு பாரு, சாப்பாட்டோட அளவு குறைஞ்சுக்கிடும். இப்போ 2 பழத்தை சாப்பிட்டா வயிறு நிறையாது. அதுக்கப்புறம் 4 இட்லி, இப்போ 2 இட்லி சாப்பிட்டு 4 இட்லி உனக்காக வைக்கணும்னு இருந்தாங்கன்னா 2 இட்லி வைக்கும்போது நீ போதும்னு சொல்லிடுவேன். இப்போ அது ஈக்குவலைஸ் ஆயிடும். பழத்துல உள்ள சத்தும் கிடைச்சிருக்கும்,
இட்லியில ஒரு சத்தும் கிடைச்சுக்கணும். புரியுதா? இப்படி சாப்பிடும். அதோடு பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அறியாமை. பழம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் கெடும். ஏன்? நீ சாப்பாடு திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிடுவ, அதுக்கப்புறம் பழத்தை போட்டா அது எக்ஸஸ் தானே. இறைப்பை ஓட்டி எல்லாம் பார்க்காது, அது ஒன்லி டியூட்டி மட்டும் தான் பார்க்கும். ஓட்டி அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அது விஆர்எஸ் கேட்கும். அதான் அசிடிட்டி, கேஸ் ட்ரபிள், அல்சருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ன சொல்றது, அதான் அசிடிட்டி, அல்சர், இந்த மாதிரிலாம் வியாதியா மாறுறது. தீ அளவு அன்றி தெரியான் பெரிது உண்டு, நோய் அளவின்றி படும். அப்ப பழத்தை எப்ப சாப்பிடணும்? முதல்ல சாப்பிடணும். சிரிக்கிறத பார்த்தா புரிஞ்சிருச்சு போடுறீங்க. இனிமேல் அப்படிதான் சாப்பிடணும். ஆக பழம் என்பது சமைக்காத ஒன்று அல்ல, சமைத்த ஒன்று. ஏன்னா நாம சமைக்கல, பகவான் சமைச்சு வச்சிருக்காங்க. இயற்கையா அது புரிஞ்சுதா? எவ்வளவு சாப்பிடணும்னு புரிஞ்சுதா? நம்ம இந்த சாப்பாட்டுல ஒரு தப்பு பண்றோம். என்ன தப்பு பண்றோம்? முதல்ல பழம் சாப்பிட்டுருமா, அப்புறம் என்ன சாப்பிடுவோம்? சாம்பார் சாப்பிடுவோம். அப்புறம் என்ன சாப்பிடுவோம்? சாம்பாருக்கு அப்புறம் வத்த குழம்பு இருந்தா, இல்லைன்னா ரசம், அதுக்கப்புறம் பாயாசம் இருந்தா பாயாசம், அப்புறம் தான் தயிரோ மோரோ சாப்பிடணும். இந்த தயிரோ மோரோ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதையும் சாப்பிடக்கூடாது. இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்க ஜீரணம் கெடாது. தயிர் மோர் ஏன் கடைசியில சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவுல உள்ள குற்றம் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க வாங்கின அரிசியில 4 கருக்க அரிசி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. கருக்க அரிசினா அது அரிசி கிடையாது, அரிசியினுடைய அந்த அரிசியின் பக்குவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள இது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவுல சமைக்கும் போது ஏதாவது ஒண்ணு விழுந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு கர்மம், பள்ளி விழுந்துருச்சுன்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. அதுல ஏதாவது சிறு குற்றம் இருக்கும், தோஷம் இருப்பேன். இந்த தயிர் கடைசியில சாப்பிடும் பொழுது அந்த தோஷத்தை நீக்கிடும். தன்மை வாய்ந்தது தயிர். புரிகிறதா? ஆகையால தயிரோ மோரோ கடைசியில சாப்பிட்டு பழகிக்கணும். இப்படி சாப்பிட்டோம்னா ஜீரணமாயிடும். இப்ப சொல்லுங்க, சமைக்காத பழத்தை, வாழைப்பழத்தை அல்லது ஆப்பிள சமைச்ச சாப்பாட்டோட சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா குற்றம். புரிகிறதா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போன டிவிடியில இந்த விஷயம் பேசியிருக்க மாட்டேன், அதனால இப்ப பேசியிருக்கேன். சரியா? மீதி விஷயத்தையும் அதுல பார்த்துக்கணும். சாப்பாட்டுல ஒண்ணு. ரெண்டாவது, சாப்பாட்டுல இப்படி 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 தரமான சாப்பாடு, மத்தியானத்துக்கு மேல தரமற்ற சாப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயம் அப்புறம் பேசுவோம். இப்போ இப்படி சாப்பிட்டோம்னா ஜீரணம் நல்லா இருக்கும். அப்படி ஜீரணம் நல்லா இருந்ததுன்னா, இந்த ஒரு இடத்துல சொல்லுவார், மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த 10 குறள் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழத்தை சாப்பிட்டோம்னா இது மாறுபாடு உள்ள உணவுன்னு அர்த்தம். என்ன? ஹோட்டல்ல போகணும், பாயாசத்தை வைப்பான், இவன் தயிர் சோறு சாப்பிட்டு பாயாசத்தை சாப்பிடுவான். இப்படி சாப்பிட்டேன்னா ஊறுபாடு வரும்னா, புரியுதா? அப்படி சொல்லுவார். எல்லாம் ஒரு பாருங்க, எல்லாம் சாப்பிடறத பத்தியே மருந்துங்கிற அதிகாரத்துல மருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சோத்தை எப்படி சாப்பிடுறத சொல்லிக்கிறார். எளிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களி பேரிரையான் கண் நோய் அப்படின்னா, இன்னதான் அளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சாப்பிடுறவங்கிட்ட இன்பம் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதோ அது போல களி பேரிரையான் கண் நோய், மண்ணு வதக்குன்னு திங்கிறவங்கிட்ட நோய் தான் இருக்குங்கிறார். ஆக காலையில களி பேரிரையான்னா என்ன அர்த்தம்? காலை எந்திரிச்சோன்னா ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட், புண்ணாக்கு, கொள்ளங்காய், கத்திரிக்காய், காபி, டீ, அதுக்கப்புறம் டிஃபன். இதுதான் களி பேரிரையான் அப்படின்னு பேர். இந்த டீயை காப்பியை சாப்பிட்டு ஹார்லிக்ஸை சாப்பிட்ட குழந்தை என்ன பண்ணும்? அடுத்த 1 மணி நேரத்துல டிஃபன் சாப்பிட போகும்போது பசி இல்லாம சாப்பிடும். நோய் தான்டா வரும். அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த கருமாயம் தான். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும். உனக்கு ஏதாவது ஹார்லிக்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதானே. சாப்பிடும் போது எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கோ. ஹார்லிக்ஸை கொடு, சாப்பாடு சாப்பாட்டுல 2 வாய் தானே குறைச்சிடும். ஹார்லிக்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும், அதையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
உங்க வீட்டுல ஹார்லிக்ஸ் இருக்கா இல்ல போன்விட்டா போஸ்ட்ல சத்தியமாவு ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வச்சு சாப்பிட்டுக்கோ. இப்படி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸ் ஃபுட் உள்ள போகாது. சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்துல. எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் திருப்திக்கு. ஜீரணமும் கிடையாது. அடிக்கடி சளி பிடிக்காது. நான் உத்தரவாதம் தரேன். இந்த குழந்தைகளுக்கு வீசிங் இருக்கும்பா, சளி ஓயாம பிடிக்குதுமா. இதுதான் காரணம். விடியற்காலையில எந்திரிச்சோன்னா பால், அப்புறம் டிஃபன் சாப்பிடும் போது பசி இருக்காது. ஆனாலும் சாப்பிட சொல்லி கம்பல்சன் நடக்கும். இதுதான் பிரச்சனை. அதை சரி பண்ணிக்கங்க, இது சரியாயிடும். ஓகேவா? ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். பால் பகல்ல சாப்பிடக்கூடாது, ராத்திரியில தான் சாப்பிடணும். எப்ப பல்லு முளைச்சிருச்சு திட ஆகாரம் எடுத்துக்கிற ஆரம்பிச்சிட்டோமோ பால் என்ன பண்ணக்கூடாதோ பகல்ல சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது தூக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருக்கும். ராத்திரி தூக்கம் நமக்கு அவசியம் வேணும். இரவு படுக்கும்போது பால் குடிச்சுப்போம். ஓகேவா? ராத்திரி ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? பசுமாட்டு பாலா இருக்கணும், பாக்கெட் பாலா இருக்கக்கூடாது. சரியா? ஏன் எப்படி போன டிவியில பேசியிருக்கேன். சரியா? படுக்க போகும்போது சாப்பிட்டுக்கிற வேண்டியது. அல்லது சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்க போறீங்களா, பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. சாப்பிட்ட உடனே சாப்பிடலாமா இல்ல அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணுமா? அது திரவம் இல்லையா? அது ஆசிட் அணைச்சிடாதா? அது திரவம் இல்லை. நான் சொன்னது தண்ணி, குடிக்க போறது பால். திரவ ரூபத்துல இருந்தாலும் அது ஆகாரம். ஏன்னா இதோட கெமிக்கல் ஃபார்முலா வேற, தண்ணியோட ஃபார்முலா வேற. இந்த பால் போய் ஆசிட்டா அணைக்காது. புரியுதா? ஆமா. முடிஞ்சா சாப்பிட்டு முடிச்ச படுக்கிறது. நாங்க சாப்பிட்ட உடனே படுத்துருவோம். எப்ப பால் குடிக்கிறது? சாப்பிட்ட உடனே குடிச்சிட்டு படு. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. சரியா? சரி. அடுத்து தரம் இல்லாத உணவுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். இப்போ தரமான சாப்பாடு, தரமான ஜீரணம் என்னன்னு புரிஞ்சதா? சரி. ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னன்னு கேட்டுக்கோங்க. நான் அப்புறம் பேசுறேனே. ஓகே. அந்த முளைக்க வச்ச தானியம் நீங்க என்னை கேட்கணும். சரியா? நான் அப்பதான் அதை பத்தி பேச முடியும். அதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா? ஆக சாப்பிடும் பொழுது இப்படி எல்லாம் சாப்பிட்டோம்னா தரமான ஜீரணம் நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது சில பேர் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு